வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கோழிக்கறி சிக்கன் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ கோழிக்கறியில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் விட்டமின்கள் வந்து நிறைந்திருக்கு. இந்த ஊட்டச்சத்துக்கள் விட்டமின் காரணமாக தான் நமக்கு கோழிக்கறி நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்கறதாக மருத்துவ ஆய்வுகளில் வந்து குறிப்பிட்றாங்க. நம்ம கோழிக்கறியை வந்து அளவோடு தான் வந்து சாப்பிடணும். அதாவது அளவுக்கு அதிகமாக நமக்கு கோழிக்கறி வந்து பிடிச்சிருக்குன்றதுக்காக சாப்பிடக்கூடாது. ஸோ நம்ம கோழிக்கறியை வாரத்தில் ஒரு தடவையாவது எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கோழிக்கறி எடுத்துக்கொள்ளலாம். கோழி இறைச்சியை மிதமாக உட்கொள்வது இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். சிக்கன்ல வந்து நியாசின் இருக்கு. ஸோ இது வந்து கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்கிறதுக்கு, இதய நோயினுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே போல கோழிக்கறியில சோடியம் குறைவாக இருக்கு. ஸோ இதயத்துக்கு வந்து இது ஆரோக்கியமான புரதத்தை வந்து கொடுக்கும். ஸோ புரோட்டீன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆரோக்கியமான புரத உட்கொள்ளலை மேம்படுத்திக் கொள்வதற்கு கோழிக்கறியை நம்ம அளவோடு சாப்பிடும் போது இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் கோழிக்கறி. ஸோ இப்போ கோழிக்கறியில பாஸ்பரஸ் மற்றும் மெக்னீசியம் இருக்கு. இது ஆரோக்கியமான எலும்புகளுக்கு முக்கியமான ஊட்டச்சத்துக்கள். அப்போ கோழிக்கறியை தவறாமல் உட்கொள்வது எலும்பு அடர்த்தியை பராமரிக்கிறதுக்கும் ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற நிலைகளை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் கூட நமக்கு எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு ஸ்ட்ராங்காக எலும்பு அமைப்பை வைத்திருக்கணும் அப்படின்னா கோழிக்கறியை வந்து ஆரோக்கியமான முறையில் எடுத்துக்கொள்ளலாம். அதை எடுத்துக்கொள்ளும் போது ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நலமோடு இருக்கலாம். தசை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கோழிக்கறி எடுத்துக்கொள்ளலாம். கோழிக்கறியில் இருக்கக்கூடிய அதிக புரதம், அதாவது இந்த புரோட்டீன் வந்து இந்த புரோட்டீன் உள்ளடக்கம், புரத உள்ளடக்கம் வந்து தசை வளர்ச்சி மற்றும் தசைகளை வந்து வலுவாக்குறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையை வந்து வழிநடத்தும். அல்லது வழக்கமான உடற்பயிற்சியில் பங்கேற்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இது வந்து இந்த கோழிக்கறி ஒரு சிறந்த உணவாக இருக்கும். ஸோ தசை வளர்ச்சி ஆரோக்கியமாக உங்களுக்கு இருக்கும். தசை செயல்பாடு சிறப்பாக இருக்கும். தசை சுருங்கி விரிவதில் எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. அதுக்கு கோழிக்கறி எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு கோழிக்கறி உதவிகரமாக இருக்கும். கோழிக்கறியில் இருக்கக்கூடிய விட்டமின் B6 மற்றும் செலினியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை, அதாவது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை ரொம்ப ரொம்ப பலமாக வைத்துக் கொள்வதற்கும், இம்யூன் பவரை வந்து அதிகரிக்கிறதுக்கும், தொற்றுகள் வந்து ஏற்படாமல் நோய்களிலிருந்து நம்முடைய உடலை பாதுகாப்பதற்கும் உறுதுணையாக இருக்கும். ஸோ அப்போ இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்கும் கோழிக்கறி உறுதுணையாக இருக்கும். உடலுக்கு மிகுந்த ஆற்றலை கொடுக்கிறதுக்கு கோழிக்கறி உறுதுணையாக இருக்கும். கோழிக்கறியில் பி விட்டமின்கள் வளமான அளவில் இருக்கு. ஸோ இது வந்து ஆற்றல் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய விட்டமின்கள். அப்போ தொடர்ந்து வந்து வாரத்தில் ஒரு தடவையாவது கோழிக்கறியை உட்கொள்வது நம்மளுடைய ஆற்றல் அளவை அதிகரிக்கிறதுக்கும் உடல் சோர்வை வந்து நீக்கிக் கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும். நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து செயல்பட ஆரம்பிப்போம், சுறுசுறுப்பாக இருப்போம், எனர்ஜியாக இருப்போம், ஆற்றல் மிகுந்தவர்களாக நம்ம செயல்படுவதற்கு கோழிக்கறி உதவிகரமாக இருக்கும். மனநிலை கட்டுப்பாடு மிகுந்தது கோழிக்கறி. அதாவது ட்ரிப்டோஃபேன் போன்ற கோழிக்கறியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு மனநிலையை வந்து ஒழுங்குபடுத்துவதற்கும் நல்வாழ்வினுடைய உணர்வுகளை மேம்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கும். அப்போ கோழிக்கறி வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா மன ஆரோக்கியம் மேம்படும். ஒட்டுமொத்த உணர்ச்சி சமநிலையை நம்ம ஆதரித்துக் கொள்ளலாம். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா எதையுமே வந்து எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவையெல்லாம் கிடைக்கும். நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன், அந்த மன அழுத்தம் அது எதுவுமே இருக்காது. அதையெல்லாம் நீக்கிக் கொள்வதற்கு கோழிக்கறி உறுதுணையாக இருக்கும். எடை மேலாண்மையை நிர்வகிக்கிறது கோழிக்கறி. நம்மளுடைய தினசரி உணவுகளில் கோழிக்கறியை சேர்த்துக் கொள்ளக்கூடாது அப்படின்றதால வாரத்தில் ஒரு தடவையாவது கோழிக்கறியை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எடை மேலாண்மைக்கு அது உதவிகரமாக இருக்கும். கோழிக்கறியில் இருக்கக்கூடிய கலோரிகள் மற்றும் நிறைவு உற்ற கொழுப்பு வந்து குறைவான கொழுப்பாக இருக்கும். ஸோ இது வந்து மெலிந்த புரத தேர்வாக இருக்கும். ஸோ தின் புரோட்டீனாக நமக்கு வந்து இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீண்ட காலத்திற்கு நம்மளை எப்பொழுதுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா உடல் எடை அதிகரிக்காமல் கண்ட்ரோலாக நம்மளை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு கோழிக்கறி உதவிகரமாக இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம கோழிக்கறியை அளவோடு சாப்பிடணும். அளவோடு சாப்பிட்டோம் அப்படின்னா வளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கப்பெறும். உடல் எடையும் அதிகரிக்காது. கண்ட்ரோலை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதிக புரத சத்து நிறைந்தது கோழிக்கறி. ஸோ கோழி
கோழிக்கறி வந்து புரதத்தினுடைய வளமான மூலமாக இருக்குது. இது உடலில் இருக்கக்கூடிய திசுக்களை புதுசாக உருவாக்குறதுக்கும் அந்த திசுக்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் அவசியம். தசை பராமரிக்கிறதுக்கும் ஆரோக்கியமான வளர்சிதை மாற்றம் மெட்டபாலிசத்தை வந்து மேம்படுத்துவதற்கும் தசைகளினுடைய வளர்ச்சியை மேம்படுத்தி தசை வந்து ஒழுங்காக செயல்படுவதற்கெல்லாம் உறுதுணையாக கோழிக்கறி உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் பெற்று மருத்துவன்மைகள் அளிக்கக்கூடிய கோழிக்கறியை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். விட்டமின் B6, விட்டமின் B12, நியாசின், செலினியம், பாஸ்பரஸ் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களாக கோழிக்கறி நிரம்பி இருக்கு. இதை வந்து வாரத்தில் ஒரு தடவையாவது எடுத்துக்கொண்டு நிறைய மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.